ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ, வந்துட்டேண்ணே. இதோ அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. என்னை 3 பேர் போட பார்த்தாங்க. 2 பேரை அடித்து போட்டேன். உடம்பெல்லாம் செம காயம். ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நானும் உங்களை மாதிரி தாங்க 2 மாதம் வரைக்கும் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் தெரிஞ்சும் தெரியாமலாம் எடுத்த ஒரு படம் என்னை இந்த அளவுக்கு தொடுத்துன்னு எனக்கு முன்னாடி தெரியாது. கையெல்லாம் ஒரே ரத்தக்கரை. துடிக்க துடிக்க ஒருத்தனை கொன்று அந்த ரத்தம் கையில் பட்டால் எவ்வளோ சூடு இருக்குமோ அவ்வளோ சூடு இருக்குது. இதுக்கப்புறம் என்னால் முடியாது. இதுக்கப்புறம் ஓடுறதுக்கு பாதையும் இல்லை, என் உடம்புல தெம்பும் இல்லை. இதுக்கப்புறம் இது எனக்கு தேவைப்படாது.
ஹலோ, சொல்கிறா. ஆ நைட் ஷிஃப்ட் போய்ட்டு வந்தேன். தூங்கிட்டு இருந்தேங்க. எங்கே சூப்பர்வைசர் லேட்டாக தான் விடுறாரு. 6 மணி ஷிஃப்ட்டுக்கு 7 மணிக்கு தான் விடுறாரு. வந்தது லேட்டாக தான் இருந்துச்சு. படத்துக்கெலாம் எங்கே வர்றது? வேணா லிங்க் அனுப்பிச்சுடு, படத்தில் லிங்க் அனுப்பிச்சுடு, பார்க்குறேன். அனுப்பிச்சிட்டியா ஆல்ரெடி? சரி சரி. சரி சரி, பார்க்குறேன். சரி சரி. நீ தமிழ்ல ஃபெயில் ஆன இங்கிலீஷ்ல தானே எவனோட மொழியை படிப்படினா எப்படி நம்ம மச்சான் படிக்கிறது கோவத்துக்கு மச்சான் 2 மார்க் போட்டா போதும்டா இதுக்கு அங்க காலேஜ் ஜாயின் பண்ணி சீனா இருப்படா இது மச் மார்ச் போனா போச்சு ஆண்டவருக்கு அர்த்தம் இருக்குடா அத பாத்துக்கலாம் டேய் நீயா 2-3 மார்க் தான்டா நான் 30 மார்க் கூட தாண்ட மாட்டேன் தெரியுமா நான் 30 மார்க் கூட தாண்ட மாட்டேன்னா அது ரொம்ப சிம்பிள்ரா क्वेश्चन பேப்பரை பார்த்து அப்படியே எழுதணும் முடிஞ்ச இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வச்சுக்கியா அதை பார்த்து அப்படியே எழுதி வச்சு ஆனா மச்சான் நீ எழுதுற இங்கிலீஷ் யாருக்குமே புரியக்கூடாது செஞ்சிடலாம் செஞ்சுட்டா போச்சு
பார்த்தா நான் இப்போ தான் போனேன், அந்த பாத்ரூமெல்லாம் ஆச்சுன்னு போனேன். வீட்டில் போய் கேட்டால் அம்மா வந்து வேலைக்கு போக மாட்டான்பா, வீட்டே வரமான்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி தானே இருக்கேன். ட்ரை பண்ணாது சொல்ல வரல. அம்மா ஒருத்தனா கஷ்டப்படுறாங்க ஆடு மாடு வச்சுன்னு. நீ வேணா வேலைக்கு வேணா போகணுன்னா நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு மாதம் ஒரு 10,000 சொல்லலாம். எல்லாமே கஷ்டமாக இருக்குது. நீ பாரு, உனக்கு ட்ரெஸ் வாங்கி தராங்க, வண்டி வாங்கி கொடுத்துக்கிறாங்க, ஊர் உலகத்தில் ஒன்றுமே இல்லாமங்கிறான். உனக்கு எல்லாமே கொடுத்து நீ வேலைக்கு போகாமங்கிறேன். சரி, உன்னோட கஷ்டம் நான் அதனால் சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு இது பண்ணுவேன். வெளியே வேலைக்கு கொஞ்சம் நல்ல வேலையாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன வேலை எதிர்பார்க்குறேன்? கொஞ்சம் நம்ம இது பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கல அப்படின்னு. சரி, ஓகே. காலைல சாப்பிட்டு போகிறேன். என்ன இது இன்டர்வியூ ஒன்று போயிட்டு இன்டர்வியூ போயிட்டு? சரி, ஓகே. இன்டர்வியூ தப்பு இல்லை, வச்சுக்கா. சரி, அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு இதுவாக பாரு. நீ வந்து எனக்கு தீரா அஜித் ரசிகர் தானே நீ? ஆமாம். அஜித் ரசிகரை பார்த்து நம்ம எப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் மேலே வரணும் பார்த்து இது பண்ணிக்கோ. இன்னொருத்த வந்து ஒன்று சீன் சொல்கிற அளவுக்கு வச்சுக்காத. சரி, வேட்டா நான் வேணா வீட்டுக்கு தான் போகிறேன். வீட்டுக்கு தான் போகிறேன். சரி, எடுப்பலாம். அஜித் வந்துட்டு என்னண்ணா? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு இது ஒன்று செல்லில் மெசேஜ் ஒன்று அண்ணான்னு பார்த்துலாம். ஆகாஷ் தான் ஃப்ரெண்டு நம்ம அனுப்பிச்சிக்கிறான். இது பண்ண சொல்லி 5 பேர் ஃபார்வர்ட் பண்ண சொல்லிக்கிறான்ப்பா. என்ன மெசேஜ்ண்ணா? நான் பாரு, இதெல்லாம் ஏன்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து ஃபாலோ பண்ணணும்மா. அப்படியா? ஆமாம், இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில், நம்ம ஃபேமிலி எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே பாப்பா ஸ்கூலுக்கு போகிற இடத்துமோ இல்லை நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போகிற இடத்துலாம் இதெல்லாம் ஃபாலோ ஆகணும்ண்ணா. இது சரி, சரிப்பா, சரிப்பா. சரிண்ணா, போகலாம். சரிப்பா. இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்க, டிவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி படுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, சும்மாவே சுற்றிட்டு இருக்குமே அந்த லைனை தான். சும்மாவே சுற்றிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் எல்லா படத்தையும் பார்க்குறேன். எல்லா படமே இன்றைக்கி வர காலகட்டத்தில் சும்மா சாதாரணமான படமாக தான் இருக்குது. நம்ம ஒரு வாட்டி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியை கூட்டு போகிற நிலமை இருக்குது. ஓகேவா? ஏன்னா அந்த படம் கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும், கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அழைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. ஏன்னா ஓகே, சத்தியம் பண்ணுங்க, இதுக்கப்புறம் நம்ம யாரும் லவ் பண்ண கூடாது. நானே இப்போ தானே ஏதோ விசார் பண்ணி வைக்கிறேன் பொண்ணு வந்து திடீர்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? இது பண்ணுறான் வச்சு இவன் இனிமேல் தானே லூஸ் மாரி பேசுவான், வாரம் வாரம் ஒரு கதை பேசுவான். இவனை நம்பவே தெரியல, இவன் சொல்கிறதுலாம் காதிலே ஏற்றுவான். என்னடா ஏன்னா அண்ணா அவ்வளோதானா? அவ்வளோதான்டா, அவ்வளோதான். சரிடா. நான் வீட்டில் கூப்பிட்டாங்கண்ணா. ஆறா சரிண்ணா, வீட்டுக்கு யாரும் வந்துக்கிறாங்க, கூப்பிட்டாங்க. ஏய் மச்சி, எங்கேயும் போய் நான் இங்கே இருங்க, வந்துடுறேண்ணா.
பரத் தண்ணி எடுத்துருவா. வரேயா. நீ நியூஸ் போடு. அடுத்த நியூஸ் போடா. தமிழ்நாட்டோட நிலைமை அவ்வளோதான். டாஸ்மார்க்லாம் மூடுறாங்களாமே. தமிழ்நாட்டோட மூலாதாரமே அந்த டாஸ்மார்க் தான். அது எப்படி அவசியம் மூடிட்டு போடா. டேய் இதை மூடிட்டு போடா. சார் உள்ளே கொஞ்சம் வாங்க, எமர்ஜென்சியா. நம்ம ஏன் சார் ஒரு படம் பண்ணக்கூடாது? ஏன் சார் உங்களுக்கு வேலை? 5 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. ஏன் சார் உங்களுக்கு வேலை? ஸோ நம்மகிட்ட என்ன தான் பணம் இருந்தாலும் நம்ம ஃபேமஸ் ஆகணும் சார். நம்ம ஃபேமஸ் ஆகணும்னா ஒன்று சினிமா இருக்கணும், இல்லை அரசியலில் இருக்கணும். அரசியலில் எனக்கு செட் ஆகாது, அதனால் ஒரு சினிமா எடுக்கலான்னு இருக்கேன் சார். சரிங்க சார், சினிமா எடுக்கணும்னா ஒரு நல்ல படம் வேணும். படம் வேணும்னா ஒரு நல்ல கதை வேணும். கதை வேணும்னா நம்ம ஒரு நல்ல டைரக்டராக பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு டைரக்டர் இருக்காங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கதை தெரியுமா? சார் எனக்கு ஒரு டைரக்டர் தெரியும். அவர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்காரு, 4 ஏற்கனவே. அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ராப்ளம் ஆச்சு. நம்ம வரணும் ட்ரை பண்ணலாம் சார். அந்த ஃபிலிம் ஏதாச்சும் இருக்கா? அதை காமிங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கேன்றீங்க. அதில் இவர் வச்சு பண்ணுறது எனக்கு இன்னும் சரியாக படலை. நம்ம பட்ஜெட் கொஞ்சம் பெருசானாலும் பரவாயில்ல, நல்லா ஒரு சீனியர் டைரக்டரோ இல்லை பெரிய டைரக்டரை வச்சு எடுக்கலாம் சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு டைரக்டரை சொல்லி ஒரு ஆடிஷன் வச்சிடலாமே. சரிங்க சார், வச்சுலாம் சார். சரி ஓகே, நாளைக்கே பண்ணிடுங்க. சரிங்க சார். சரிங்க சார், வரும் சார். போகலாம். என்ன சார் நீங்கள் அவ்வளோ தெளிவாக கதை சொல்லியும் நானும் சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நாளைக்கு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்க சார். சரிங்க சார், வர சொல்லிடுறேன். சரிங்க சார். பார்த்தாலே செட்டிங்காக இருக்குது. அப்போ ஆளை பார்த்தா தினிசாக இருப்பான் பொழுது. இன்னைக்கு ஒரு வேட்டை தான்.
அண்ணா ஓ அண்ணனை பற்றி ஒருத்தன் அங்கே டெவலத்தாக பேசினுங்கிறாண்ணா அண்ணனை வர சொல்லலாம் வீட்டு நான் போய் நான் பார்த்துனாரேன் இந்த மாதிரி உங்களை பற்றி நான் சொல்கிறானுங்களா நான் கொஞ்சம் ஒரு பாட்டு விடணும் கட்டையாண்டா அண்ணன் சண்டை செஞ்சு பார்த்துக்கிறியா இப்போ பாப்பாவா டேய் போய் நீ மாட்டிச்சு ஒரு வேட்டை தான் நான் சொன்னேண்ணா போடுவான் வாளுக்கு போன போறான் ஏண்டா வருவருக்கு நாய என்ன போகிறதுக்கே நீ ஆள் செட் பண்ணுறியா நான் ஒன்று சொல்கிறேன் கேளுறா என்னை ஆர்ட் ஆஃபீஸில் வச்சு என்ன அசால்ட்டு பண்ணாலும் ஏன் மகேந்திரா சிட்டியில் வச்சு என்ன மட்டும் பண்ணாலும் வீராபத்தில் வச்சு வெட்டி போனாலும் என்னை தாண்டி தாண்டா செய்யணுன்னு சேதி போவோம் என்னை அவர் அசால்ட்டாக நீ ரூட் எடுக்கிறியா இன்னும் 6 மணி நேரத்தில் என்னை தேடி வரணும் வந்தால் சமரசம் நீ வரலன்னா உங்கள் ஒத்துமட்ட ஃபேமிலிக்கும் 16 நாள் சாம்பார் ரசம் தலைவரை என்னையே கெச்சு போட்டானு தலைவர் என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல தலைவர் இதுதான் தலைவர் என்னன்னு சொன்னேன் செங்கல்பட்டு பேரூராட்சி தலைவர் செண்பகராஜ் இருக்கார்ல இப்போ இல்லை, அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்பத்துலேருந்து ரியல் எஸ்டேட் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது அவருக்கும் சூரியநாராயணனுக்கும் தொழிலில் பயங்கரமான போட்டி. மகேந்திரா சிட்டியில் புதுசாக வந்த ஃபேக்ட்ரிங்களுக்கு இடம் பிடிச்சி கொடுக்குறதுல அவங்க 2 பேருக்கும் செம காம்படிஷன். அப்போவே சூரியநாராயணனை பேசி முடிச்சிருந்த 3 ப்ராப்பர்ட்டியை செண்பகராஜ் அண்ணன் உள்ளே புகுந்து கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. 3மே பெரிய டீல், கமிஷனே கோடிக்கணக்கு.
சூரியன் நாராயணன் டென்ஷன் ஆகிட்டார். செண்பகராஜை போகிறதுக்கு ஆள் செட் பண்ணிட்டாங்க. செண்பகராஜ் என்னை கூப்பிட்டுருந்தார். நான் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தேன். விசிறே இல்லாத ஸ்கெட்சு. 3 பசங்க சூரிய நாராயணனை ஒரே அட்டம்ப்டில் போட்டாங்க. அந்த செத்து போன சூரிய நாராயணனுக்கு 2 தம்பி, குரு நாராயணன், ஆதி நாராயணன். அதில் அந்த ஆதி நாராயணன் தான் என்னை போட பார்த்தான். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. செத்துப்போன சூரிய நாராயணனை பிணத்து மேலே கையை வச்சு உன்னை சாவடித்தவங்க எல்லாரையும் பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு ஒரு நியூஸ் பரவலாக என் காதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் செண்பகராஜ் வெளியே போகவே இல்லை. அப்படி வெளியே போகணுன்னா கார் நிறைய ஆட்களும் சாமான்களும் போட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியில் சேர்ந்து யாரும் தொட முடியாத அளவுக்கு கட்சியில் பெருசாக வளர்ந்துட்டார். நிறைய பணத்தையும் அதுக்கு பின்னாடி நிறைய வில்லங்கத்தையும் வச்சுக்கிறவங்களுக்கு நம்ம ஊரில் அரசியல் தான் சேஃப். கட்சிக்கு பின்னாடி செண்பகராஜ் அண்ணன் சேஃபாக செட்டில் ஆகிட்டார். ஆனால் அண்ணனை கொண்டவங்களை பழிக்கு பழி வாங்குவன்றதில் உறுதியாக இருந்தாங்க குரு நாராயணனும் ஆதி நாராயணனும். நிறைய பணத்தை செலவு பண்ணி 3 பேரையும் போட்டாங்க. முதல்ல ஒருத்தவனை பரனூர் டோல்கேட்டாண்டை வச்சு பப்ளிக் எல்லோரும் பார்க்குற மாதிரி பட்டப்பகலில் வெட்டி கொண்டானுங்க. 2வது ஒருத்தனை திருவடி சூலம் பைரவர் கோவில் தாண்டி காட்டு வழியில் ஓட விட்டு சுட்டு கொண்டானுங்க. இதை யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்க அந்த ஊர் ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு இடத்துல ஜேசிபியை வச்சு குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. 3வது ஒருத்தனை ரயில்வே ஸ்டேஷனாண்ட வச்சு உடம்பு தனியாக தலை தனியாக எரித்து கொண்டானுங்க. கொல்றதுக்கு முன்னாடி மிரட்டுனதில் என்னை காட்டி கொடுத்துட்டான். சாப்பிட்டியா தீனா? சாப்பாடு சொல்லுவா உக்கார். நோ, இந்த இடத்துல எப்படின்னா சாட முடியும்? உன்னால் எப்படின்னா சாட முடியுத? உக்கார் தீனா. சின்ன வயசில் நான் இருந்த சிறுவர் ஜெயில் பக்கத்தில் அரசாங்க மின் சுடுகாடு. ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிற சொந்தம்னு சொல்லிக்க ஆள் இல்லாத பிள்ளைகளை 24 மணி நேரமும் எரிச்சிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. எங்கள் சாப்பாடு நேரத்தில் போனம் எரிகிற வாடை காற்றுல பயங்கரமாக வரும். வாந்தி எடுக்காமல் சாப்பாடு கொண்டுட்டு போய் கொட்டாமல் சாப்பிட்டு முடிக்கிறவங்க தான் வீரன்னு ஒரு போட்டியே நடக்கும். நான்லாம் அந்த வீரங்க லிஸ்ட்டில் இருந்தவன் பார்த்துக்க. பயங்கரமான பசி தான் எல்லாத்தையும் சகிச்சுக்க கற்றுக் கொடுத்துச்சு. தினம் தினம் தரதா. ஹலோ, எங்கே இருக்கீங்க? பிளாட்ஃபார்ம்லையா? எங்கே இருங்க, வந்துடுறேன். இந்த நாள் வரை வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ இடம் அவ்வளோ நல்ல இடம் மாதிரி இருக்கு. நிறைய தப்பு இங்கே தான் நடக்கிற மாதிரி. ஹலோ சார், நான் தான் பேசுகிறேன். இல்லை, கேஸ் கட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக வரணும்னு சொல்லியிருந்தீங்களே, எப்போ நீங்கள் வந்துட்டீங்களா? நான் இங்கே ஆஃபீஸுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வந்து. நீங்கள் தான் அந்த கேஸ் எடுத்து நடத்திருக்கீங்களா? ஆமாம் சார், இந்த கேஸ் இப்போ நாங்கள் என்ன தான் சார் பண்ணிட்டுருக்கீங்க? ரொம்ப நாளாக அந்த கேஸ் எடுத்துகிட்டு தான் இருக்குது. அது முடிச்சிங்களா இல்லையா? இல்லை சார், நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உண்மை விட்னஸ்ஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வதந்தி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. எல்லாமே வதந்தி, பொய், அந்த மாதிரி கட்டுக்கதை தான் சார் இருக்குது. சார், ஒரு போலீஸாக இருந்துட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? உங்களுக்கு சார் அப்படி வீட்டுக்கு வெளியே வாட்ச்மேனாக இருக்கிறவங்க கூட இதை சொல்லிட்டு போயிடுவான் சார். இதை நீங்கள் சொல்கிற காரணத்தை சொல்லிட்டு போயிடுவான் அவன்.
நீங்கள் ஒரு போலீஸாக இருந்துட்டு இது மாதிரி ரீசனே சொல்லக்கூடாது சார். அந்த கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வாங்க போயிட்டு. சார் இருக்கேன். கேஸ் ஃபைல் சார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போகிறேன் சார். இதுதான் அந்த கேஸ் கேட்டா? எதுக்கு அந்த பேப்பர் முடிச்சிங்க அப்போ? காற்றுல பறந்து இதில் என்ன இருக்குது தெரியுமா? சாதாரண கோபுரம். என்ன சாதாரண கோபுரமா? யோ, தமிழ்நாட்டோட சிம்பலியா இது? தொட்டுக்க முடியா? இதில் அந்த அக்கிஸ்டோட ஃபோட்டோ இருக்கா? எல்லாமே இருக்குது சார். இதில் இவன் தானே அது? இவன் தான் சார். சரி, நான் அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு கூட்டு போங்க. போகலாம். கையில் இருந்த எவிடன்ஸ் இங்கே தான் எங்களுக்கு சரியா? இங்கேருந்து தான் நாங்கள் என்கொயரிலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த எக்யூப்மெண்ட் எங்கே இருக்குது? இப்போ ஒரு ஸ்டேஷனில் தான் சார் எவிடன்ஸ். வாங்க போகலாம். என்னடா அவனை போட சொல்லி விட்டாக்க பாதியிலே விட்டு வந்துக்கிறீங்க. அவனுக்கு கழுத்தில் தான் ஏம் பண்ணான். ஆனால் முதுகில் கத்தியாக இருந்துச்சு. ஆனாலும் அவன் நம்ம ஆளு 2 பேரை போட்டு போயிட்டான். உங்களுக்கு கழுத்து எது முதுகுதுனே தெரியாதா? வாங்க சார் உட்காரு. நான் ஒரு வர சொன்னீங்க சொல்லுகிற வர சொல்லிட்டுன்னா அமைதியாக இருக்கா? இல்லை, அந்த டேரக்ட் கேஸ் ஃபைல் உங்ககிட்ட வந்து கேள்விப்பட்டேன். ஆமாம், என்கிட்ட தான் இருக்குது. அவனை கேஸ் ஃபைல் மொத்தமாக முடிச்சிருங்க. முடிஞ்சா அவனை என்கவுண்டர் பண்ணுறேங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு விட்டுறேன். என்கவுண்டரா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ பணத்தை வச்சு வந்து எல்லாமே பண்ணிடலாம்னு நினைக்கிற, சரியா? எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பணத்தால் பண்ண முடியாத விஷயம் நிறைய இருக்குது, புரியுதா? அதுக்கு வந்து நீங்கள் 2 பேரில் நீ ஆர்டர் போகிறத நான் பண்ணணும்னா நீ வந்து பவர் சென்டரில் தான் இருக்கணும். அதுக்கு புரியலையா? அதிகார மையத்தில் இருக்கணும். ஏன்னா அதிகாரம் தான் வந்து எங்களுக்கு ஆர்டர் போடும். நாங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ண முடியும். ஓகேவா? உன் தம்பி யாரை போட பார்த்துருக்கேன் தெரியுமா? ஆளை போகிறதுக்கு பொருளை ரெடி பண்ணி கொடுக்குறவன் போட பார்த்துருக்கான், சரியா? நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் அவனும் யோசிப்பான், ஓகேவா? இந்த பார்க்குரு, நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு ரோட்லேயே சரி எங்கேயுமே சரி மீட் பண்ணிக்காதீங்க, சரியா? உங்கள் நல்லது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் யோசித்த மாதிரி தான் அவனும் யோசிப்பான், ஓகேவா? பார்க்கலாம். நீங்கள் 2 பேரில் யார் அவனை போகிறது, நீ அவனை போறியா இல்லை அவன் அவனை போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னண்ணா நீ பாருன்னா ஒரு அவ்வளோ காசு தரேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. சரி சொல்லு கேட்போம். சிட்டியில் இருக்கவங்களாம் இங்கே லேண்டு வாங்கி போட்டு அவங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க லேண்டை வளைச்சி போட்டு ஷூரிட்டி போட்டு விற்று அவருக்கு காசு தந்துடலாம். சரி, ஓகே. சரி, அதே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. டீ எடுத்துன்னு வந்திருக்க, பிஸ்கெட் எடுத்துன்னு வரேன்னு தெரியாதா? எடுத்துகிட்டு வந்துடுறேன். போய் எடுத்துகிட்டு வாங்க. கால் பண்ணியிருந்தாரு. அவரோட மேனேஜர் இருக்கார் பார்த்தீங்களா, ப்ரொடியூசர் மேனேஜர், அவர் நம்பர் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன். மிச்சம் மட்டும் என்னப்பா நிறுத்திட்ட? காலையில் ஒரு ஃபோன் வந்து சொல்ல வந்துட்டேன். ப்ரொடியூஸ் ஆஃபீஸர் போகிற வழியில் பப்ளிக் அதிகமாக வெயிட் பண்ணுறாங்களா உங்களை பார்க்கணுன்ட்டு. நம்ம வேறு வழியில் போயிடலாம். இல்லைப்பா, நம்ம அந்த வழியில் போகலாம். அவங்க இல்லை, நம்ம இல்லை, அவங்கள பார்த்துட்டே போகலாம். இப்படியே போ.
பார்க்குறாங்க. எனக்கு வண்டி பார்க்கிங். சரி. ஹலோ சார், ஆடியோ சிங்கிங் வந்துட்டாங்க சார். வர சொல்லலாமா அவங்க டைரக்டர்லாம்? ஹலோ சொல்லுங்கள் சார். ஓகே ஓகே, நீங்கள் சொன்ன அந்த டைரக்டரை ஃபஸ்ட்டு வர சொல்லுங்க. ஓகே. நீங்கள் அஜித்துங்களா? நீங்கள் அஜித், நீங்கள் யார் தான் சார் அஜித்? ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காருங்க சார். சொல்லுங்கள். இல்லை சார், திடீர்னு நீங்கள் கால் பண்ணி தான் வர சொல்லுங்க அப்படின்னாங்க. நானும் அப்படியே வந்துட்டேன். ஏதாச்சும் கதை இருக்கா? கதை இருந்தால் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட. சார் நான் எதுவும் ரெடி பண்ணல சார். நீங்கள் கூப்பிட்டீங்க சொன்னாங்க, அது அப்படியே கிளம்பி வந்துருங்க. சரி ஓகே, பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 10 நாளுக்குள்ளே எனக்கு ஒரு கதை, நல்ல கதையாக நீங்கள் சொல்லணும். இல்லை சார், நான் எதுவும் ரெடி பண்ணல. சரி சார், நான் ட்ரை பண்ணுறேன் சார். கதை நல்ல கதையாக நம்ம எடுப்போம் சார். சரி ஓகே பண்ணு. சரி, தேங்க்யூ. ஒரு கதை சொல்லட்டுமா சார்?